வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து கோல்டில் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் மாடல். நான் வந்து யூஸ் பண்ணுற என்னோடய பர்சனல் மாடல். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்ஸில் வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி வந்து ஸ்விங் ஹைலேருந்து லோவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி எடுக்கவும் கூடாது. இப்போது பர்சனலாக நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த ஃபெப் டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 to 0, 1 வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம், 0 வந்து அது முடிக்கிற இடம். ஆக்சுவலாக ப்ரைஸ் எங்கே நம்ம லாஸ்ட்டாக ஸ்விங்கில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டு. ஸோ கொஞ்சம் ஓகே, 0.6182 to 0.786 இதை நம்ம வந்து ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ஓடிஇன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கோல்டன் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி வேணுமோ பேர் வச்சுக்கலாம், சரியா? இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கோல்டன் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது 0.6182 to 0.786 அப்படின்னு. நம்ம ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் இங்கே ரீட்ரேஸ் ஆகி திரும்ப வந்துட்டு திரும்ப மேலே போகும் ஆக்சுவலாக அப்படின்றது இது இருக்கக்கூடிய கான்செப்ட்டு. சரி, இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றே கோல்டில் ஒரு என்ட்ரி அந்த மாதிரி கிடச்சிது. மெயினாக வந்து என்ன அப்படின்னா, நான் யூஸ்வலாக இந்த டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes யூஸ் பண்ணுவேன் இதுக்கு. அப்போ தான் கொஞ்சம் என்னால் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதனோட லோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 802 ரைட்டா. இந்த ஸ்விங் ஹையை நான் எடுத்துக்கிறேன். அதாவது அதுலேருந்து எங்கே போயிருக்கோ அந்த ஸ்விங் ஹை எடுத்துக்கிறேன். இந்த ஹை வந்து 41.1. ஓகே, 41.1. ஓகே, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 7 o'clock நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 7 to 10 இது என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நியூயார்க் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது நியூயார்க்கோட கில் ஜோன் 7 to 10 அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சாரி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நான் ஏன் இங்கே எடுத்தேன், இப்போ இந்த மூமெண்ட்டில் ஏன் எடுக்கலன்னா, என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்ன அப்படின்னா, ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி வந்தாலும் அதனோட 50% வந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். இந்த இடத்துல வரல பாருங்கள். ஆக்சுவலாக லண்டன் செஷனில் வரல, நியூயார்க்கில் தான் அது வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியில் இப்போ நல்ல கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு $100 கிட்ட கேப்சர் பண்ண முடிஞ்சுது. நான் ஏன் இந்த பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்விங் லோ எடுக்க வேண்டியதுனா இல்லை இதே எடுக்க வேண்டியதுனா, இந்த பாயிண்ட் இங்கே தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இங்கே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன இடம். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா, தட் இங்கே ஈக்குவல் ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எக்ஸிட் பண்ணிட்டு போன இடம் இந்த இடம் தான். இதை ஈக்குவல் ஹைஸை வந்து வயலேட் பண்ணிட்டு போன இடம் இந்த இடம் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வைக்கணுமே ஒழிய ஸ்விங் லோலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையோ நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லோவில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எங்கே இருக்குது பாருங்கள், வரவே இல்லை. ஸோ இங்கே எடுக்கிறேன். ஸோ இந்த எப்படி வேணால் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இல்லை, ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஒரு கான்செப்ட் அப்படின்னா. அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அது வந்து மார்க் ஆகும். கிட்டத்தட்ட நேற்று வந்து சூப்பரான ரேலி, சீரியஸ்லி ஆல்மோஸ்ட்டு நல்ல ரேலி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, குட் லக், குட் ட்ரேடிங்.